இன்னைக்கு தேய்பிரை சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி. இன்னைக்கு பிள்ளையாருக்கு ஒரு பிரசாதம் பண்ண போகிறோம். பிள்ளையார் பிரசாதம் இல்லையா? அது பிரசாதமும் அப்படியே நவ திருப்பதியில் வந்து சந்திரன் சொல்லணும் இல்லையா இன்னைக்கு? ஆமாம், நவ திருப்பதியில் 2வது ஸ்தலம், அதுவும் பார்ப்போம். என்ன ஸ்தலம் அது? விஜயாசன பெருமாள் நத்தம். நத்தம். ஓகே, அதுவும் பார்க்கலாமா? என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா 2 கிளாஸ் வந்து பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 ஹவர் ஊற எடுத்து 1 or 2 hours கூட ஊறலாம். நான் ஊற வச்சுருக்கேன். அப்போ கூட அரைக்கிறதுக்கு வந்து ஒரு துளி பச்சை மிளகாய், தொல்ப இஞ்சி, உப்பு 3 வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கிறேன். ஜலம் விடாமல் மிக்சியில் கொஞ்சம் கோர்ஸாக அரைக்கணும். அரைச்சி காமிக்கிறேன். ஓகே. 2 தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். ஜலம் ரொம்ப விடாமல் கொஞ்சம் தெளித்து அரைச்சிக்கணும். ஓகே. இந்த அரைச்சின்ட்டு பாருங்க, ரொம்ப நைஸாக வந்தாலும் சரி, இல்லைன்னா எப்படி இருந்தாலும் ஓகே. ஓகே. நான் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஒரு நல்லா 2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். விட்டுட்டு இந்த அரைச்சி இது இருக்கு இல்லையா, அதை போட்டு நைஸாக கிண்டிக்கிறேன். நம்ம இந்த சேவையெல்லாம் பண்ணியிருக்கோம்ல, அந்த மாதிரி வதக்கி அப்புறம் உருண்டை பண்ணுவேன். நீங்கள் இந்த நவ திருப்பதியில் இந்த சந்திரனை பற்றி சொல்லுங்கள். நம்ம இப்போ நவ திருப்பதி போனோம் இல்லையா, திருநெல்வேலியில். அதில் வந்து 2வது ஸ்தலம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சூரியன் பார்த்தோம், ஸ்ரீ வைகுண்டம். இப்போ வந்து 2வது ஸ்தலம். 2வது ஸ்தலம் வந்து வரகுண மங்கை நத்தம். அது வந்து சந்திரஸ்தலம். வரகுண மங்கைன்னு ஒரே வார்த்தையில் நம்மாழ்வார் வந்து மங்களாசாசனம் பண்ணார். அந்த வரகுண மங்கை அப்படிங்கிற பேர் ஒன்று போதும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லி மங்களாசாசனம் பண்ணார். அந்த மாதிரி எப்பேற்பட்ட கோவில் நத்தம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த திருநெல்வேலி கிட்ட நத்தம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். அங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து 32 கிலோமீட்டர். இந்த ஸ்ரீவைகுண்டம் பெருமாள் கோவிலேருந்து 2 கிலோமீட்டர் தான் வரகுண மங்கை நத்தம். அங்கே பெருமாள் வந்து உட்காண்டிருப்பார். ஆதிசேஷன் கொடை. வந்து பரமபதநாதன் அப்படின்னு சொல்லுவாள். பரமபதநாதன் வந்து பார்க்கடலில் வந்து சயனம், இங்கே வந்து உட்காந்துன்னு இருப்பார். 2 தாயாரும் பக்கத்தில் இருப்பார். வரகுண மங்கை, வரகுண வள்ளி தாயார். அதனால தான் அந்த 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 ஆசனம் வந்து விஜயாசனம் அப்படின்னு அர்த்தம். விஜயம்னா வெற்றி, ஆசனம்னா உட்காந்துக்கிறது. தமிழில் வந்து வெற்றி இருக்கை அப்படின்னு சொல்லுவாள். வெற்றி இருக்கை, வெற்றி இருக்கை பெருமாள், விஜயாசன பெருமாள் அங்கே இருக்கார். அங்கே வந்து பெருமாளுக்கும் நரசிம்மருக்கும், நரசிம்மர் வந்து யோக நரசிம்மர், ஞாபகம் இருக்குல்ல? அண்ணா அழகாக முழங்கால் மேலே கை வச்சுன்னு சமணம் போட்டுன்னு உட்காந்துப்பார் யோக நரசிம்மர். அந்த யோக நரசிம்மருக்கும் இங்கே விஜயாசன பெருமாளுக்கும் ஏலக்காய் மாலை, ஏலக்காய் மாலை போட்டால் என்ன வேணுமோ அங்கே நடக்கும். ஏன்னா அந்த அந்த தாயார் பேர் வந்து வரகுண மங்கை. வரம் வந்து கேட்ட வரத்தை குணத்தோடு கொடுப்பாளாம். வரகுண மங்கை. ஆமாம், வரகுண மங்கை. அந்த மாதிரி ஒரு மழை வந்தால் ஆண்டாள் சொல்வாளே, அடிச்சுன்னு போகாமல் எனக்கு வந்து செழிப்பாக வளமாக இருக்கிற மாதிரி மழையை கொடுங்கன்னு கேட்டுட்ட மாதிரி இந்த வரகுண மங்கை வந்து கொடுக்கறத வந்து உனக்கு எப்போ தேவையோ, உனக்கு என்ன தேவையோ கொடுக்குற தாயார் வரகுண மங்கை. பெருமாள் வந்து வெற்றி இருக்கை, விஜயாசன பெருமாள். ஸோ அங்கே நினச்சது வந்து நடக்கும். அங்கே வந்து ஒரு ஏலக்காய் மாலை போட்டால் போதும் பெருமாளுக்கும் நரசிம்மருக்கும். அந்த ஸ்தலம் வந்து சந்திரஸ்தலம். இங்கே இருக்கிற புஷ்கரணி தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தம். நம்ம நவ திருப்பதி வீடியோவில் அந்த அக்னி தீர்த்தத்தை மட்டும் தனியாக காமிச்சிருப்பேன். சந்திரஸ்தலத்தில் அக்னி தீர்த்தம். அங்கே ஏன் அக்னி தீர்த்தம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது. சொல்லவா? சொல்லுங்கள். முன்னாடி சொல்லிட்டு முடிச்சிடுறேன். தொட்ட ஒட்டலை பாருங்கள், ஒட்டாமல் இல்லையா? இந்தமாரி வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். எனக்கு சொல்லுங்கள். இப்படி இந்தமாரி அப்படியே நல்லா கொஞ்சம் சின்ன உருண்டையாக உருட்டுனா உருட்டலாம். குழந்தையெல்லாம் கொடுக்கலாம், குட்டி குட்டியாக கூட உருட்டலாம். இப்படி பெருசாக எடுத்துக்கலாம். நீ வந்து வெள்ளை சீடை மாதிரி பண்ணியிருக்கேன். ஆமாம், கரெக்ட். நம்ம வந்து இது பால் கொழுக்கட்டை பண்ணுவோம்ல, ஆமாம், அது உப்புச்சீடை சைஸில். ஆமாம், அந்த அந்த இதுதானே இது? அது இல்லை, பால் கொழுக்கட்டை இல்லை இது. நீ சில பேர் நீர் கொழுக்கட்டைன்னு வழுக்கு கொழுக்கட்டைன்னு வா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பெருமையாக பிள்ளையாருக்கு ஒரு நைவேத்தியம் வைக்கணும். அது கொழுக்கட்டை வைக்கிறது அதனால வச்சுருக்கேன். ஈஸியாக பண்ணிடலாம், சிம்பிளாக பண்ணாக்க. ஓகே. ஸோ இது வந்து இந்த அக்னி தீர்த்தம் வந்த கதை ஒன்று இருக்கு. ஒரு காலத்தில் என்னாச்சு, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மிகப்பெரிய யுத்தம் நடந்துருந்தது. பல 100 வருஷங்களாக நடந்த யுத்தம். இப்போ அக்னி தேவனும் அந்த தேவர்கள் பக்கம் இருந்து போரிட்டு இருக்கான். அப்போ என்னது, ஒரு 5 அரக்கர்கள் சமுத்திரத்துக்கு அடியில் போய் ஒளிஞ்சுட்டு தேவர்கள் அசந்த சமயமாக பார்த்து வெளியே வந்து தாக்குறது. கொரில்லா அட்டாக் மாதிரி
உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறது, அவள் அசந்து இருக்க சமயத்தில் தாக்கிடுறது. இப்படி பண்ணிகிட்டே இருந்தான் சமுத்திரத்தில் ஒளிஞ்சுண்டு. அப்போ வந்து பிரம்மதேவன் வந்து அக்னி தேவனை கூப்பிட்டு இந்த சமுத்திரத்தை காலி பண்ணு, அந்த எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருக்கான் அந்த 5 பேரும், அவங்கள வதம் பண்ணிவிட்டோம்னா இந்த யுத்தம் முடிஞ்சிடும், சமுத்திரத்தை ஃபஸ்ட்டு வறண்டு போகிற மாதிரி செய்ய அப்படின்னு பிரம்மதேவன் கட்டளையிடுறான் அக்னி தேவனுக்கு. அக்னி தேவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த சமுத்திரம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவானது. 5 பேருக்காக கிட்டத்தட்ட 2 கோடி உயிரினம் இருக்குது அங்கே. நான் அதை வந்து வற்ற செஞ்சேன் அப்படின்னா அதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து வறட்சி ஆக்க முடியாது அப்படின்னு அக்னி தேவன் சொல்கிறேன். பிரம்மதேவனுக்கு கோவம் வந்துட்டு, இதான் பார்த்துட்டு இருக்கேன் எத்தனை நாள் யுத்தம் நடந்துட்டுருக்கு, அந்த 5 பேர் வந்து இந்த சமுத்திரத்தில் ஒளிஞ்சுட்டு இருக்கான், அதுக்காக சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி பிரம்மதேவன் வந்து நீ பூலோகத்துக்கு மனுஷ பிறவை அடைஞ்சு நீ அங்கே போயிரு அப்படின்னு சமைச்சிருவான். அதுக்கும் வந்துருச்சா? புராணங்கள்லாம் கதை எப்படி இருப்பார், பூலோகத்தில் மனுஷாலா பிறந்தா அவளுக்கு வந்து சாபம் எப்படி. ஸோ நம்மெல்லாம் இப்போ வந்து பனிஷ்மெண்ட் ஏரியாவில் இருக்கோம் நம்ம, அந்த மாதிரி சபிச்சிட்டாராம். அங்கே போய் நீ போய் பூலோகத்தில் மனிதனாக பிறக்க கடவாய் அப்படின்ட்டு போயிட்டார். சரின்னு வந்துட்டார். இங்கே நேராக வந்து யோசிச்சார் எங்கடா போகலாம் அப்படிங்கும்போது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் நத்தமை செலக்ட் பண்ணார். வரகுண மங்கை தாயார் கேட்டதெல்லாம் கொடுப்பார், பெருமாள் இருக்கார், வெற்றி தரும் இருக்கையில் அமர்ந்த பெருமாள் அப்படின்னு நேராக நத்தம் வந்தாராம். அங்கேயே ஒரு தீர்த்தம், ஒரு புஷ்கரணி அவரே பண்ணிட்டார். பெருமாளுக்கு அவரே பண்ணி அவரே வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஒரு தீர்த்தம் ரெடி பண்ணி பெருமாளுக்கு பெருமாளை நினச்சி வேண்டிட்டு அந்த புஷ்கரணிலேருந்து தீர்த்தத்தை எடுத்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அந்த தீர்த்தம் தான் வந்து அக்னி தீர்த்தம் அப்படின்னு இப்போ சொல்லுவாள். அக்னி தீர்த்தம் ஏற்கனவே தாயார் வந்து வரகுண மங்கை, குணத்தோட வரமளிக்கிற தாயார், வெற்றி தரும் இருக்கையில் வந்த பெருமாள், அக்னி தேவனே உருவாக்குன புஷ்கரணி அக்னி தீர்த்தம். அந்த அக்னி தீர்த்தம் அப்படி தான் உருவாச்சு. அங்கே இருக்குது அங்கே அக்னி தீர்த்தம். இப்போ வந்து சரியாக மெயின்டைன் பண்ணல. அது வந்து காமிச்சேன், அங்கே ஊரில் இருக்க வாழ்க்கையும் போய் பேசினேன், வந்து கொஞ்சம் சரியாக மெயின்டைன் பண்ணல. ஆனால் அந்த அக்னி தீர்த்தம் இருக்குது. நம்ம வந்து நம்ம இந்த திவ்ய விஷயத்தெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் ஏதாவது நிறைய பண்ணணும். எல்லாம் அந்த இது பண்ணி ஆக்சுவலி வேல்குடி கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், நிறைய பண்ணணும் கொஞ்சம். ஆமாம், இப்போ அந்த பக்கம்லாம் போனோன்னா டிவிஎஸ் குரூப்பு இது மெயின்டைன் பண்ணுறான். இந்த பக்கம் வந்தோன்னு வச்சுக்கோ, கும்பகோணம் சைட்லாம் வந்து ஜிஆர்டி, சிட்டி யூனியன் பேங்க்கு அவங்கள பண்ணிட்டுருக்கா. இண்டிவிஜுவலாக பார்த்தோன்னா வேல்குடி பண்ணுறார். ஸோ அது மாதிரி ஒருத்தராக வந்து நம்மளால் முடிஞ்சது பண்ணணும் நம்மளுடைய இந்த மாதிரி ஸ்தலங்கள்லாம். இன்னும் என்ன சொல்ல நினச்சேன்னா, போகும்போது அங்கே நெய் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அங்கே பக்கத்தில் ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. நம்ம ஊருக்கு போகிறவ வந்து நெய் வாங்கிட்டு போயிடலாம். ஆமாம், ஆனால் பூ கூட சில கோயிலில் நடக்க சில பூலாம் இல்லை. ஸோ நம்ம எங்கேருந்து கிளம்புற மாவட்ட திருநெல்வேலி இல்லை திருநெல்வேலி கிளம்பும், திருநெல்வேலி பூ நல்லா இருக்கு. பூ, நெய், எண்ணெய் இது மாதிரிலாம் வாங்கி போயிட்டோம்னா கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும், திருப்தியாக இருக்கும். ஆமாம், ஒரு கோயிலும் ஒரு பாக்கெட் கொடுத்துடலாமே. ஆமாம். இன்னொன்று அந்த முனிவருக்கு ஒருத்தருக்கு காட்சி கொடுத்தாருல்ல பெருமாள். ஆமாம், கொஞ்சம் அதை பற்றி சொல்கிறீங்களா? ரோமசர் முனிவர் கொடுத்தாரு. என்ன பேர்? ரோமசர் முனிவர்னு முனிவருக்கு காட்சி கொடுத்தாரு விஜயாசன பெருமாள். அதுக்கு ஒரு கதை இருக்கு, சொல்கிறேன். இல்லையா சொல்லுங்கள். சரி, இது ரொட்டின்ட்டு இல்லை இல்லையா, அடுத்து என்ன பண்ண காமிக்கிறேன். ரொட்டின்ட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன், நல்லா கொதிக்கட்டும். கொதினதுக்கப்புறம் உள்ளே போட்டு வேக வைக்கணும். இது வந்து நீர் கொழுக்கட்டை. நீர் கொழுக்கட்டை, வழுக்கு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாள். அப்படியே அதில் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி நம்ம இஷ்டம் அப்படி வேரியேஷன் பண்ணிக்கலாம் என்ன வேணால். இதே இது வெள்ளத்துக்கு பதிலாக பாலில் வச்சு, அது பால் கொழுக்கட்டை. அது பால் கொழுக்கட்டை. நம்ம பால் கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். பண்ணியிருக்கோம். பண்ணோம். இந்த சமயத்தில் வந்து முனிவருக்கு பெருமாள் காட்சி கொடுத்த கதையை சொல்கிறேன். சொல்லுங்கள். அந்த ஊரில் வந்து நத்தத்தில் வந்து நத்தம் பக்கத்தில் ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் பேர் வந்து ரோமச முனிவர். அந்த முனிவருக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், உடம்பு பூரா முடியாக இருக்கும். அதனால் ரோமச முனிவர்னு சொல்லுவார், ரோமமாக இருக்கனால. ஒரு சமயத்தில் என்ன ஆகுது, பிரம்மனுக்கு வந்து தனக்கு வந்து ஆயுட்காலம் ஜாஸ்தி அப்படின்னு கர்வம் வந்துட்டான். பிரம்மனோட ஆயுட்காலம் எவ்வளவுன்னு தெரிஞ்சேன்னு வச்சுக்கோ, நமக்கே மலைப்பாக இருக்கும். எப்படின்னா 4 யுகம் இருக்கு, கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகமும் சேர்ந்தது ஒரு சதுர யுகம். இந்த ஒரு சதுர்யுகம் வந்து 43,20,000 வருஷம். ஒரு சதுர யுகம் அப்படிங்கிறது 43,20,000 வருஷம். இந்த ஒரு சதுர யுகம் மாதிரி
1000 சதுர யுகம் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோ, அது வந்து பிரம்மாவோட காலை பொழுது. என்ன அதே மாதிரி இன்னொரு 1000 சதுர யுகம் சேர்த்தோம்னா அவன் பிரம்மாவோட மாலை பொழுது. ஸோ 2000 சதுர யுகம் வந்து ஒரு நாள் அப்படின்னா ஆயுட்காலம் வரும். அந்த மாதிரி அவ்வளோ மலைப்பாக இருக்கும். அதனால கர்வம் வந்துதான் நமக்கு இவ்வளோ ஒரு ஆயுள் காலம் இருக்குது அப்படின்னு. அதை வந்து புரிய வைக்கணும் பிரம்மனுக்கு அப்படின்னு சொல்லி பெருமாள் என்ன பண்ணாராம், ரோமச முனிவர்கிட்ட வந்தாராம். ரோமச முனிவர் அப்படிங்கிறவர் வந்து முக்காலமும் அறிஞ்ச முனிவர், பெருமாளுக்கு பிடிச்ச முனிவர். அவர் வந்து ரோமச முனிவர்கிட்ட சொன்னாராம், ஒரு பிரம்மனோட ஆயுட்காலம் முடியும் போது உன்னுடைய ரோமம் ஒன்றும் கீழே விழும் அப்படின்னு. அப்படின்னா ரோமசர் முனிவருடைய ஆயுட்காலம் பாரு. அந்த மாதிரி காட்சி கொடுத்து ரோமச முனிவருக்கு அருள் கொடுத்தாராம். எதுக்காக சொல்றது அப்படின்னா, அந்த பெருமாள் வந்து நத்தம் பெருமாள் வந்து வரகுண மங்கையோட கேட்டதை கொடுக்குற பெருமாளுங்க. அது அவ்வளோ விசேஷம் இருக்குது அந்த கோவிலில். என்ன அது கொதிச்சதுக்கப்புறம் மேலே வந்துடும் உருண்டை, மேலே வரட்டும், அப்படி மிதக்கும்ல, மிதக்கும். அப்புறம் எடுத்துகிட்டு தாளிச்சு கொட்டுறேன். ஓகே, எடுத்து வச்சுட்டேன் தனியாக. அதாவது ஜலத்தில் போட்டோன்னே நம்ம சேவை பண்ணி காமிச்சிருக்கோம், அப்படியே மிதந்து மேலே வரும் இல்லையா, அதை வந்து எடுத்து வச்சுட்டேன். வந்துட்டு குட்டி குட்டியாக போட்டால் நல்லா பால்ஸ் மேலே வரும்போது நல்லா தெரியும். பெருசாக போட்டதுனால அவ்வளோ மெல்ல தெரியாது. இது வந்து என்ன பண்ணிருக்கேன், கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் இது வர ஜலமாக தான் இருக்கும். அடுத்து வேணும்னா 2 தேங்காய் வந்து திருப்பி போட்டால் கூட அது நல்லாயிருக்கும் சாப்பிடுவோம். சப்போஸ் இதிலே வந்து ஸ்வீட் பண்ணணும்னா இதிலே இந்த மெத்தடில் ஸ்வீட் பண்ணால் எப்படி பண்ணலாம்? இந்த கொதிக்க வைக்கிற ஜலத்தில் வந்து வெல்லம் போட்டுடலாம். வெல்லம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும், ஏன்னா அது வந்து உள்ளே இறங்கணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுட்டு, இப்போ 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறோன்னா 1.5 கப்பு வெல்லம் போட்டுட்டு 2 கப்பு ஜலம் விட்டுட்டு அந்த வெள்ளை ஜலத்தில் கொதிக்க விட்டுட்டான். அப்புறம் இறக்கி எடுத்துகிட்டு என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஏலக்காயும் மேலே கூட பாகு வச்சு கூட விட்டுக்கலாம். இந்த வழுக்கொழுக்கட்டை பண்ணுறோம் அது மாதிரி. அடுத்து இது வந்து நீர் கொழுக்கட்டைன்னா அது வந்து வெள்ளை நீர் கொழுக்கட்டை. ஆமாம், நம்ம நேற்று நம்ம பார்த்தா ஜலம் வந்துருச்சுல்ல ஆற்றுல. ஆமாம், இங்கே பெங்களூரில் ஹெவி ரெயின், இன்னும் ரெட் அலர்ட் இருக்குது. நேற்று ஆற்றுக்குள்ள எல்லாம் ஃபுல்லாக ஜலம், நல்லா ஜலம். ஒரு 2 நாள் வீடியோ போட முடியல, அதனால தான் வந்து ஒரு 2 நாளாக வந்து ஆற்றுல தண்ணி வந்து ஒரே பெரிய அமக்கலமாக எடுத்து. இன்னைக்கு கூட இன்னும் செட் ஆகலை, இன்னும் வெறும் கிச்சனை மட்டும் ரெடி பண்ணியிருக்கோம், ஒன்று எல்லாம் பண்ணணும். சரி, அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பயந்துட போகிறா. ஓகே, தேங்க்ஸ் யஷு.